தலைமைச் செயலகத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 இடங்கள்ல பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்த வச்சிருக்காங்க. அதுக்கு வேலியெல்லாம் போட்டு பேரிகேட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதில் ஒரு சில போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நிறுத்திட்டு இறக்கி விட்டு நீங்கள் போயிடணும், கார் வெளியில் தான் ஒன்றுன்னு. இதே சிஸ்டத்தை அமைச்சர்களுக்கும் ஃபாலோ பண்ணலாம்ல, இறக்கி விட்டு கார் எதுவுமே வெளியில் விடலாம்ல. அவங்களுக்கு ஒரு சட்டம், சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டமா? கிட்டத்தட்ட 45 நிமிடம் ஒரு மாற்றுத்திறனாளி வண்டி வாகனத்தை நிறுத்துவதற்கு காத்திருக்க வைக்கப்பட்டு எல்லா அதிகாரிகிட்ட பேசினதுக்கப்புறம் போராடி சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல அனுமதிச்சாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் போராடி தான் வாங்கணுமா அப்படின்ற கேள்வியும் மக்கள் கேட்குறாங்க. இது முதல்வர் பார்வைக்கு கொண்டு செல்வதற்காக தான் இந்த வீடியோவே எடுத்தோம். மாற்றுத்திறனாளி 45 நிமிடம் வண்டி இங்கே நிப்பாட்டக்கூடாதுன்ட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் வாகனங்கள் நிறுத்தும் இடம் அப்படின்னு வேலி போட்ட இடத்துல அரசாங்கத்திற்கு மற்றும் அமைச்சர்களுக்கு, சிஎம் அவர்களுக்கு இந்த பதிவை தெரியப்படுத்துகிறோம். மாற்றுத்திறனாளி வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல வண்டிகளை விடக்கூடாதுன்னு சொல்லி சில போலீஸுகள் கெடுபிடியாக இருக்காங்க. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்க சொல்லுங்கள். ஏன்னா ப்ரைவேட் இடங்களில் கூட மாற்றுத்திறனாளிகள் வாகனங்கள் நிறுத்தும் இடம் அப்படின்னு ஒரு இடத்த ஒதுக்க சொல்லி சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது.